ஒரு மனுஷன் ஒரு தடவை தோக்கலாம், 2 தடவை தோக்கலாம், 5 தடவை தோக்கலாம். மனுஷன் 8 தடவை தோத்து, 10 தடவை தோத்து, 11 தடவை தோத்து, 12 தடவை இந்த பிறகு மானம் ரோஷம் இருந்தவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். எவனா தான் சரி, மானம் ரோஷம் இருக்கிற ஒரு தலைவராக இருந்தால் அந்த பதவியில் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சிவி சண்முகம் மாதிரி ஆட்களுக்கு ஆடின காலம், பாடின பாட்டும், வாயும் ஓயாது. அவர்களுக்கு சுரண்டுறதற்கு ஏதாவது வழி கிடக்கான்னு பார்ப்பான். அதிகாரத்தை பெறுவதற்கு வழி இருக்கிறதான்னு பார்ப்பான். இன்றைக்கு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த வெள்ளாள கவுண்டரை சேர்ந்த 3 பவர் செக்டார். ஒன்று செங்கோட்டையன், வேலுமணி தங்கமணி குரூப்ஸ் அண்ட் கம்பெனி, எடப்பாடி பழனிசாமி. வேலுமணி குரூப்பை பாஜக இயக்குகிறது. இவனை காலி செய்யுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. யாரை? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிகாரத்திலிருந்து எடுத்து விடுங்கள். இது எல்லாத்தையும் இயக்குறது யாரு? இவன் அடிக்கடி சொல்லுவான்ல, மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு. அந்த மேலே இருக்கிறவன் தான் சொல்கிறது. சிவி சண்முகம் போனார் லாஸ்ட் வீக். ஹி வென்ட் டு டெல்லி டு மீட் சம்படிஸ். சில குரூப்ஸ்களை மீட் பண்ணிட்டு தான் வந்தார். இப்போது ஏதோ ஒரு குப்பத்தில் 40க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களை வச்சுருந்தார். இப்போ அவர் கையில் 36 பேர் இருப்பதாக இன்று காலை தகவல் வந்திருக்கு.